அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம பாண்டிச்சேரி அஸ்பிரன்ஸ் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ரொம்ப 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 ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த கம்பைன்டு கிராடுவல் லெவல் எக்ஸாமினேஷன், கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன், கம்பைன்ட் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் பண்ணுறதுக்கான ஒரு நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நம்ம நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. நம்ம பாண்டிச்சேரியில் தொடர்ந்து பல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் கடந்த மாதங்கள் வரைக்கும் நடைபெற்றது அப்படின்றது நமக்கு தெரியும். அதற்கான முடிவுகளை கூட சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, கம்பைன்ட் கிராடுவல் லெவல் எக்ஸாமினேஷன், கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன், கம்பைன்ட் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் கொண்டு வர போறதா பாண்டிச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டி நமக்கு சொல்லியிருந்தாங்க. அப்கமிங் 2026 ஆனுவல் கேலண்டர் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆனுவல் கேலண்டரில் இந்தந்த எக்ஸாம்ஸ் இருக்கும், அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் நமக்கு இப்போ முன்னதாகவே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்றதுக்கான நோட்டிஃபிகேஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் இருக்கிறதுனால கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் முன்னாடியே ப்ரியராக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அவங்க முடிச்சுட்டாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு இந்த கம்பைன் கிராடுவல், இந்த கம்பைன்ன்ற பேர் சொல்லியே நமக்கு வரப்போகுது எக்ஸாம்ஸ். இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த கம்பைன் கிராடுவல் லெவல் பேசிஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்பைன் கிராடுவல் லெவல் எக்ஸாமாகவும், ஹையர் செகண்டரி லெவல் பேசிஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் ஹையர் செகண்டரி பேஸ் லெவல் எக்ஸாமாகவும், அடுத்து செகண்டரி லெவல் பேஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் அதில் வரக்கூடியதாகவும் இருக்க போகுது அப்படின்றத இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. நமக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது, நோட்டிஃபிகேஷன்ஸ் horizontal and vertical reservation, education qualification, eligibility criteria, mode of application etc. can be viewed in the recruitment portal அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் இருக்கு இல்லையா, புதுச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டியோட எக்ஸாமினிங் போர்ட்டல்ல நம்மளை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. The candidates can apply online in the recruitment portal. அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த கம்மிங் November 18, 2025 நமக்கு இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/12/2025 அப்படின்னு மாதிரி நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம நம்ம ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ரெக்ரூட்மெண்ட் இப்போ எடுக்க போகிறாங்க. அது கம்பைன் லெவல் பேஸ்டு எக்ஸாம்ஸாக நமக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க, எல்டிசி வருமா, யூடிசி வருமா, இது எப்படி, இதுக்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படிலாம். கம்பைன்டு கிராடுவல் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னா +2 முடிச்சிருக்கணும். கம்பைன்ட் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன்னா 10th முடிச்சிருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன என்றது எல்லாத்தையுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன்ல சொல்லுவாங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி.